இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர். இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யாரு அப்படின்ட்டுனா பூலித்தேவர் அவர்கள் தான் இல்லையா? அப்போ அதை நீங்க ஆல்ரெடி பதில் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து தோற்கடிக்கிறார். அடுத்து பாருங்க, ஆவுடையார்புரத்து மக்கள் மதுரை நாயக்கருக்கு மன்னர்களுக்கு நெல்லை கப்பமாக கட்டி வந்ததால் அந்த ஊருக்கு என்ன பேரு, அதாவது நெல்லை கப்பம் கட்டினதுனால தான் அந்த ஊருக்கு இந்த பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேருமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நெற்கட்டும் சேவல் இல்லையா? அந்த நெல்லை கப்பமா கட்டினதுனால தான் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்ட்டுனா நெல்கட்டும் சேவல் செவல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்துக் கொண்டு மார்ச் 1755 ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், திருநெல்வேலிக்கு சென்றார். மதுரை அவர்களது கையில் விழுந்தது. யார் வந்து திருநெல்வேலிக்கு படையெடுத்து போறாங்க, போற வழியில மதுரையை வந்து வெற்றி பெறாங்க அப்படின்னு படிப்போம். ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட். ஒரு 1000 முறை இதை வந்து நம்ம இதை வந்து சொல்லியிருப்போம். யூனிட் 6 கிளாஸ்ல வந்து இதை பத்தி பேசியிருப்போம். டக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. நல்லா ஃபாஸ்டா வந்து சொல்லிட்டு வரீங்க. குட், வெரி குட். அதை வந்து நம்ம போவோம். இப்போ எந்த நபர் வந்து படையெடுத்து போறதுன்னு கேட்டிருந்தேன். அது வந்து யாருங்க? மாஃபூஸ் கான். ஆண்டு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆண்டு மேல போயிடுச்சு, மறந்துருச்சு. இப்போ ஆண்டு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். எந்த ஆண்டு வந்து மாஃபூஸ் கான் வந்து, அதாவது கம்பெனியின் படை ஒன்றை வந்து எடுத்துக்கிட்டு மாஃபூஸ் கான் தலைமையில் போறாங்க, திருநெல்வேலியை கைப்பற்ற போறாங்க, மதுரை வந்து அவங்க கைகளுக்குள்ள வந்தது அப்படின்னு படிச்சோம். எந்த ஆண்டு அந்த கொஸ்டின்லேயே பார்த்திருந்தோம். மறுபடியும் ஆண்டு ஒரு முறை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்து பாருங்க, பீரங்கிகளின் தேவையும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களால் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு திரும்பினார். கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கம் செய்தது. மதுரையை ஜெயிச்சுட்டு திருநெல்வேலி நோக்கி போறாங்க. ஆனா போற வழியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல பீரங்கி படை வந்து சேரணும் அப்படின்னு வரல. உள்ளுக்குள்ள ஊழியர்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. இந்த படையோட நம்ம போனோம்னா தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறாரு. யார் திரும்பி வந்துடுறது அப்படின்னா கர்னல் ஹெரான் வந்து திரும்பி வந்துடுறாரு. அப்புறம் நீ திரும்பி வந்ததுனால கூப்பிட்டு அரசன், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவரை பனிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாஃபூஸ் கான் வந்து எந்த ஆண்டுன்னு கேட்டிருந்தா 1755. கரெக்டா பதில் சொல்றீங்க. குட். அடுத்ததுல பாருங்க, பூலித்தேவர் மேற்கத்திய பாளையக்காரர்களை கொண்டு உருவாக்கிய மேற்கு கூட்டமைப்பில் இணையாத பாளையக்காரர் யாவர்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தமா வந்து பாளையக்காரர் புரட்சி வந்து வெற்றி பெறாம, அதாவது பிரிட்டிஷ்காரனை தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிக்க முடியாம போனதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் புரட்சி நடக்கும் போது எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காரங்களை நம்மளால ஜெயிக்க முடியும் நம்பினாங்க. ஒரு பாயிண்ட்ல பிரிட்டிஷ்காரனோட அந்த 1-2 வெற்றிகள் வர வர என்னவாகும் அப்படின்னா, நிறைய பேர் நம்பிக்கை இழந்து பிரிட்டிஷோட பக்கம் போயிடுறாங்க. நம்ம அவனை வெற்றி பெறத்துக்கு பதிலாக அவங்ககிட்ட வரி கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம், பெருசா சண்டை போட்டுக்கு தேவையில்ல, அவனே பாதுகாப்பு கொடுக்குறான்னு சொல்லி இருந்த பாளையக்காரர்கள் இடையே இருந்த ஒற்றுமை போயிடுது. ஒரு சிலர் மட்டும்தான் போராட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சிலர்லாம் பிரிட்டிஷ்காரன் பக்கம் சாயிறாங்க. அப்ப அந்த பிரிவு தான் தோல்விக்கு வழிவகுக்குது. சரி, பாருங்க, பூலித்தேவர் மேற்கத்திய பாளையக்காரர்களை கொண்டு உருவாக்கிய மேற்கு கூட்டமைப்பில் இணையாத பாளையக்காரர்கள் யாரு?